OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். நான் உங்கள் ஷாலினி செந்தில்குமார். இன்னைக்கு என்னோட சேர்ந்து OPOS குக் பாட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்கவங்க அப்பு கோபாலகிருஷ்ணன். என்ன ரெசிபி வந்து இன்னைக்கு வந்து என்னோட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்கன்னா மஷ்ரூம் சூப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்காங்க. வாங்க அவங்கள போய் மீட் பண்ணலாம். வணக்கம் சார். OPOS குக் பாட் பற்றி நீங்கள் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ஸோ பல விஷயம்லாம் வந்து இதில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்றது வந்து என்னால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பட் இதை வந்து லைவாக வந்து நான் வந்து பார்க்கணும் அப்படின்ற வாலண்டியராக நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் உங்ககிட்ட வாங்கியிருக்கேன். ஓகே, கண்டிப்பாக சார். இன்னைக்கு வந்து OPOS குக் பாட்டில் நீங்கள் தான் லைவாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. ஆரம்பிக்கலாமா? எப்படி பண்ணுறதுன்னு இப்போ குக் பாட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி இங்கே கீழே வச்சுருங்க. உள்ளே வந்து இன்னர் வெசல்ஸ் இருக்குது, எடுத்து வெளில வச்சுட்டு ஃபஸ்ட்டு பட்டர் ஆட் பண்ணுறோம். பட்டர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க எல்லா சைடும் படுற மாதிரி. அடுத்து பூண்டு அப்படியே போட்டுடலாம். போட்டுடலாம். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கட் பண்ணலாம் வேண்டாம். இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணுறோம். இது எல்லாமே போட்டுடலாமா? ஆமாம், எல்லா மஷ்ரூம். ஏன்னா மஷ்ரூம் உங்களுக்கு வெந்துச்சுன்னா கொஞ்சம் சுருங்கிடும் இல்லைங்க. பெப்பர். ஓகே, இது ஒரு ஸ்பூன் வருமா? வரும். உங்களுக்கு பெப்பர் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஒரு சிலர் நல்லா காரசாரமாக சாப்பிடுவாங்க சூப்புனா. உப்பு ஃபுல்லாக போட்டு அவ்வளோதான். இப்போ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ண வேணாம், சும்மா லைட்டாக ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணி விட்டோம்னா எல்லா சைடும் படுற மாதிரி மட்டும். ஓகேங்களா? இப்போ உள்ளே எடுத்து வச்சுருங்க. OPOS க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ நம்ம வாட்டர் எதுவும் ஊற்றலை, ஏன்னா உங்களுக்கு சூப்பு இந்த சைடு கரெக்டாக. இப்போ நம்ம மஷ்ரூம்லாம் உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மெனுவில் போய் நம்ம வந்து சூப் மோடில் வந்து வைக்க போகிறோம். ஓகேங்களா? வாட்டர் வேண்டாம். உங்களுக்கு மஷ்ரூம் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால இப்போ வந்து நம்ம வந்து பாயில் மட்டும் பண்ணுற மட்டும் சூப் மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து சூப் ரெடி பண்ணிக்கலாம். மெனு ஓகே, அந்த ப்ளஸ் சிம்பிள் நமக்கு சூப் மோடு வரும். நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ ஆன் வெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா? இது வந்து வெண்ட் இப்படி வச்சா நேராக வச்சா க்ளோஸு, அப்படி வச்சா நம்ம எடுத்துட்டோம் வெண்ட் எடுத்து விட்றது. ஓகேங்களா? வந்து சூப் மோடில் வச்சாச்சு. இப்போ எவ்வளோ மினிட்ஸ் காட்டுது அப்படின்னு பார்த்துட்டு இப்போ வந்து 8 மினிட்ஸ் காட்டுது. ஓகேங்களா? 8 மினிட்ஸில் சூப் ரெடி ஆயிரும். நம்ம நார்மலாக சூப் வேணும்னா வீட்டில் யாரும் பண்ணி கொடுக்கறது இல்லை, நம்ம கடையில் போய் தான் வாங்கிட்டு வருவோம். கடையில் போனால் மட்டும் தான் நம்ம அந்த சூப்புங்கிற ஞாபகமே வருது இல்லைங்களா? வீட்டில் யாரும் சாப்பிடுறது. கேஸ்ல வச்சு பண்ணும்போது அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குமான்னு தெரியல, பட் இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் இன்னைக்கு நீங்கள் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சூப்பு. ஓகே, இப்போ நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ நான் வந்து சேல்ஸில் இருக்கேன் டோட்டலி. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 2 சைல்டு இருக்காங்க. ஸோ ஒய்ஃபும் நானும் ஓரளவுக்கு சமைப்பேன். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சப்போர்ட் இருக்குன்றதுனால அவங்க வேலையை வந்து பாதி எடுத்து நான் பண்ணுவேன். ஸோ எனக்கும் கொஞ்சம் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும்னு ஆசை. ஸோ அதனால வந்து அப்போ உங்களுக்கு பேசிக்காக கொஞ்சம் சமையல் தெரியும். கண்டிப்பாக அதனால தான் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுல பார்க்குறேன். இப்போ குக்கிங் வந்து உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்க. இப்போ வந்து ஒய்ஃப்க்குலாம் ஹெல்ப் பண்ணுறதுலாம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். இப்போ பண்ணாத ஆட்களே கிடையாது. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றது வந்து இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் திருவிழையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் சக்தி தான் பெருசு, சிவன் தான் பெருசுன்றது. அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து காமனாக வந்து சக்தி இல்லையே சிவன் இல்லைன்றதெல்லாம் வந்திருக்கு. இப்போ வந்து 2 பேரும் ஒற்றுமையாக இல்லைன்னா குடும்பமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்குது. ஸோ அதனால வந்து ஜென்ட்ஸ் வந்து இது கண்டிப்பாக கற்றுக்கணும். இது வந்து எல்லாமே ரீச் பண்ணி யூடியூப்பில் பார்த்தாங்கன்னா ஸோ இது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு தான் வந்து இதுக்கு வந்து நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க. உங்கள் குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன இது படிக்கிறாங்க? பையன் வந்து 9th படிக்கிறான், பொண்ணு வந்து +2 பயாலஜி. ஸோ ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து ஒர்க் பண்ணுறதுனால ஸோ கொஞ்சம் குக்கிங்கில் வந்து இன்வால்மெண்ட் இருக்குது 2 பேருமே. அவங்க சமைச்சாங்கன்னா காய் அரிஞ்சு கொடுக்கறது. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறது,
வேற ஏதாவது அர்ஜென்ட் ஒர்க்காக இருந்தால் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் நீங்க பண்ணி கொடுத்துருங்க ரசமோ ஸோ இதெல்லாம் இதுக்கப்புறம் இதெல்லாம் வைப்பேன். ஆமா, இனி ஓப்போஸ் குக் பாட்ல நீங்க வந்து போட்டுட்டு நீங்க வந்து உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆமா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு வந்து இதாயிடும். டைம் உங்களுக்கு கேஸ்ல சமைக்கும்போது பக்கத்துலயே இருக்கணும். ஸோ இந்த அளவுலாம் நம்மளுக்கு அக்யூரேட்டா அதில் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் கொஞ்சம் இது ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு. நான் யூடியூப்ல நிறைய பார்க்கும்போது ஓகே ஓகே இன்னைக்கு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம் தான் வந்திருக்கேன். கண்டிப்பா பார்க்கலாம் சார். உங்களோட பேசிக் ஊரே வந்துட்டு உங்களுக்கு இதுதானா? சென்னை தானுங்களா? உங்க ஒய்ஃபுக்கும் இந்த ஊரே? ஓகே ஓகே சூப்பர். அப்புறம் சொல்லுங்க, உங்களை வேற என்ன உங்களுக்கு என்ன? எனக்கு வந்து குக்கிங் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அதை விட நல்லா சமைச்சு சாப்பிட்டா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமையல் பண்ணி கொடுத்தா நீங்க நல்லா சாப்பிடுவீங்களா? சமைச்சு கொடுக்கும்போது ரொம்ப பிடிக்காது. கண்டிப்பா அதில் வந்து குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரியாணி ஃபேவரேட்டு. ஸோ இது வந்து சூப் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் ஹோட்டல்ஸில் சாப்பிட்ருக்கேன். ஸோ அந்த டேஸ்ட் இதில் கிடைக்குமான்னு தெரியல. கண்டிப்பா அதே அளவு உங்களுக்கு வரும். சூப்பை குடிச்சிட்டு இன்னைக்கு பிரியாணியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. கண்டிப்பாக ஓகேங்களா சார்? சேல்ஸ்ன்னு சொன்னீங்க, என்ன மாதிரி சேல்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க? சேல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸாக இருக்கேன். ஸோ நிறைய இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா மீடியாவில் வந்து சேல்ஸில் இருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சேல்ஸுன்றது வந்து பிராண்டடை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஸோ நிறைய பிராண்டட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியல்ஸு, ஸோ எம்என்சிஸ் கம்பெனிஸு, டெக்டைல்ஸு, ஸோ ஜுவல் ஷாப்பு, இந்த மாதிரி பிராண்டட்ஸ் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்களுக்கான சப்போர்ட்டிங் கொடுக்குறோம். ஸோ பேண்டமிக் பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்லா மூவிங்கில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட்டிங் கொடுக்கும்போது எங்களுக்கும் வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது. ஸோ அதில் வந்து சேல்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு நல்லா இருக்குது. ஓகே சார், உங்களோட ஜாப் பற்றி சொன்னீங்க, சேல்ஸ்லாம் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது, ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ சூப் உள்ளே வச்சுருக்கோம், மஷ்ரூம் சூப்புக்கு. இப்போ வந்து 7 minutes காமிக்குது. அது முடிஞ்சோடனே நம்ம வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி லைவாக வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது. ஓகேங்களா? உங்களோட ஃப்ரீ டைம்லலாம் சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னோட ஃப்ரீ டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நான் டிவி பார்ப்பேன். அப்படி இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த ஷார்ட் அண்ட் சாங்ஸ் வந்து நானே என் பொண்ணும் டான்ஸில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக ஏதாவது பசங்களுக்கும் இதுவாக இருக்கணுன்றதுனால கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது பீப் சவுண்ட் வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து வெண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மஷ்ரூம் சூப் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இதை வந்து அமுத்தணும். அமுத்திட்டு இந்த ப்ரெஷர் இங்கிட்ட எடுத்துணும். அமுத்திட்டு இப்படி எடுத்துணும். சரி. இப்போ ஓப்பன் பண்ணலாம் சார். ஓகே. ஓப்பன் பண்ணும்போது ஸ்மெல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டும் அருமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இருக்கும். இப்போ எடுத்து வெளில வச்சிடலாம். ஓகே. இப்போ வந்து மஷ்ரூமை வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம சூப் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சார், உங்கள் கையால் நீங்களே மஷ்ரூம் சூப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் சார். வாவ், சூப்பராக இருக்குது. மஷ்ரூம்லாம் நல்லா வெந்திருக்குங்களா? அருமையாக வந்திருக்கு. டேஸ்டி நல்லா இருக்குது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ரீமியாக இருக்குது. நம்ம போட்ட எல்லாமே வந்து அந்த டேஸ்ட்டு தெரியுது. ஓகே. நீங்கள் கடையில் வாங்குறதுக்கும் ஓப்போஸ் குக் பாட்டில் பண்ணுறதுக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கிது. அது இல்லாமல் ஸ்கிரிப்பியாக இருக்குது, பார்க்கறதுக்கு ஒரு இதுவாக நல்லாயிருக்கு. தேங்க்யூ சார். வியூவர்ஸ்க்கு வந்து உங்களோட ஓப்போஸ் குக் பாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லிடுங்க. ஆக்சுவலாக எனக்கு ஒரு டவுட் இருக்குது இதில். கேளுங்க சார். இப்போ நம்ம ஒரு சிலிண்டரில் கேஸ் ஸ்டவ்வில் பற்ற வச்சு நம்ம சமைக்கும் போது அந்த டேஸ்ட்டு வேரியபிள் கிடைக்குது. இதில் ஒரு தனி டேஸ்ட் கிடைக்குது. அதுக்கு எப்படி இதுக்கு ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்களா? அவங்க சொன்ன மாதிரி ஓப்போஸ் ஸ்டாண்டர்ட் ரெசிபி வச்சு தான் சார் நம்ம பண்ணுறோம். நம்ம உங்களுக்கு நீங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் போடலாம். உங்களுக்கு டேஸ்ட் வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து எந்த டேஸ்ட்டில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ்லேயும் வராது. உங்களுக்கு ஓப்போஸ் குக் பாட்டில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் லைவாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க. யூடியூப்ல ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபுட்டு இது பண்ணனாவே அதோட ரெசிபி என்னென்ன பண்ணணும், என்னென்ன போடணும், எவ்வளோ அளவு போடணுன்றது அதுலேயே காட்டிடுது. கண்டிப்பாக. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. சமைக்கிறவங்களுக்கு ஈஸி. இப்போ சமைக்க தெரியாதவங்க கூட வந்து ஈஸியாக இதில் வந்து சமைச்சு சாப்பிடலாம். ஆமாம் சார், சமைக்க தெரியாதவங்களும் சமைக்கலாம், எங்கனாலும் எடுத்துகிட்டு போகலாம். கிச்சனில் வச்சு தான் அது சமையல் பண்ணணும் அப்படின்றது இல்லை. ட்ராவலிங் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பவர் பாயிண்ட் மட்டும் நமக்கு இருந்தால் போதும், மற்றபடி எந்த இதுவும் தேவையில்லை. நம்ம
எங்கே வேணாலும் அப்படியே சூடாக சமைச்சு சூடாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஹெல்த்தியாகவும் சாப்பிடலாம். கண்டிப்பாக வெளியே இந்த டைமில் வந்து வெளியே சாப்பிட்றதுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஓப்போஸ் குக் பாட். இதில் வந்து பார்க்கும்போது நான் இன்றைக்கி அனுபவம் நிறையா இருந்தது, இதை சமைச்ச அனுபவம். ஸோ அதை ஃபீல் வந்து நிறையா இருந்தது. டேஸ்டியும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட ஒரு டேஸ்டி கிடச்சிது. உண்மையாலுமே ரொம்ப குயிக்காக வந்து இது வந்து சமைக்கிறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா சேல்ஸில் மீடியாவில் இருக்கிறனால நான் அவுட்டு ரொம்ப லாங்லாம் போயிட்டுருப்பேன். ஸோ அப்போ வந்து ஃபுட்டு சரியாக கிடைக்காது, என்னால் ஃபுட்டு எடுத்துகிட்டு போக முடியாது, வீட்டில் இருந்து ஒய்ஃபையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ இது இருந்ததுன்னா நான் வீட்டில் வந்து ஒரு 15 மினிட்ஸில் வந்து என்னோடய ஃபுட்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு என்னோடய எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூட நான் அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போக முடியாது வெளியே. ஸோ இது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்னென்னா இது வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக ஒரு நண்பன் மாதிரி இருக்குன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்ஸ் டு ஓப்போஸ் குக் பாட்.